அந்த சிலைய மாத்திடலாமான்னு கூட ஒரு கட்டத்துல யோசனை பண்ணியிருக்காங்க. ஆனா கற்பாறையில செய்யப்பட்ட சிலைகளை கூட ஆலயங்கள்ல பழுது பார்க்கும்போது தற்காலிகமா அதே ஆலயத்துல எங்கேயாவது ஒரு மூலையில அதை வச்சுட்டு ஆலய வேலைகள் முடிஞ்ச பிறகு அதே சிலைய அஷ்டபந்தனங்கள் செஞ்ச பிறகு முதல்ல இருந்த இடத்திலேயே கொண்டு போய் வச்சுட்டு அதை மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. ஆனா மூலவர் சிலையையே மாத்தி அமைச்சதான ஒரு சரித்திரம் எந்த ஆலயத்திலையும் இல்லை. ஆனா பழனியில ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையோட வடிவம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மூலவர் சிலை பல மூலிகைகளை கொண்டு விசேஷமான கலவையில தயாரிக்கப்பட்டு வியாதிகளை குணப்படுத்துற மருத்துவ குணம் கொண்ட சிலையாக வருங்கால சந்ததியரோட உடல் நலத்தை மனதுல வச்சு தெய்வ அம்சம் கொண்ட போகரால செய்யப்பட்டது. அந்த தயாரிச்ச விதமோ இல்ல அந்த மூலிகைகளோட கலவையோட அளவோ யாருக்குமே தெரியாது. முதல் நாள் ராத்திரி நல்ல சந்தனத்தை அரைச்சி பசை போல பண்ணி அதை அந்த சிலை மேல பூசி வச்சு மறுநாள் எடுத்தா அது வேறு ஒரு மருத்துவ குணம் கொண்ட பசையா மாறி வியாதிகளை தீக்குங்கிற முறையில மாறிடுறதுனால அந்த சிலை மேல ஊத்தப்படுற தண்ணிய குடிச்சா பல நாள்பட்ட நோயுமே விலகுது இப்படி மக்கள் நினைச்சாங்க. அதற்கு விஞ்ஞான பூர்வமான ஆதாரமும் இருக்கு. இது ஆலயம் வெளியிட்டு இருக்கிற புத்தக குறிப்புல காணப்படுற விஷயங்கள். ஒரு சாராரோட கருத்துப்படி அந்த சிலையில இருக்கிற பொருட்கள்ல லட்சக்கணக்கான கிருமி நாசினிகள் இருக்குன்னு, அந்த கிருமி நாசினிகள்லாம் அபிஷேக நீரோட கலந்து வெளியே வர்றதுனால அதை குடிக்கிற மக்களோட உடல்ல இருக்கிற தீய அணுக்கள் மடிந்து வியாதிகள் வெளியேறுது இப்படி நம்பினாங்க. அந்த அபிஷேக பொருட்கள் பல நாட்கள் பத்திரமா வைக்கப்பட்டு சித்த மருந்துகளாகவும் பயன்படுத்தி இருக்காங்க. பழனி தண்டாயுதபாணியே சித்த மருத்துவராக இருக்கிறதுனால அந்த மூலவர் சிலையையே மாத்தி அமைக்கலாங்கிற யோசனைய யாருமே ஏத்துக்கல. ஆனா அந்த சிலை மறுபடியும் பழுதடைஞ்சிடாம இருக்கணுங்கிற எண்ணத்துல அதற்கான வழிமுறையை கண்டறிய ஒரு உயர்மட்ட குழுவையும் அரசாங்கம் நியமிச்சது.